மாமரமா இருந்தாலும் சரி, இனிமே புளியங்கா மரமா இருந்தாலும் சரி, ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் இனிமேல் வந்து மரம் ஏறணும். ஏம்மா இப்படி சொல்ற? மரத்துல பேய், பூதம் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு நீங்கலாம் நெனைப்பீங்க. பேய், பூதமா இருந்தா கூட நேரம், காலம்லாம் பார்த்து தாங்க வரும். ஆனா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்தாருன்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுத்தைலாம் வந்து மரம் ஏறும் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து டிவிலயே வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம் டிஸ்கவரி சேனல்ல. ஆனா இந்த பாம்பு வந்து மரம் ஏறும்ன்றத நான் இங்க தாங்க பார்க்குறேன். இனி அடுத்த மாசம்லாம் வந்து புளியங்காலாம் வந்து உழுக்கணுமே. சரி இப்ப புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு போனா, இங்க இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்க ஏறி உட்காந்துருக்குன்னு பாருங்க பாம்பு. சாரப்பாம்பு. ஒருவேளை அதுவும் புலியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்திருக்குமோ என்னவோ. இது மாதிரி வந்து மரத்துல வந்து பாம்ப பார்த்திருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இனி புளியங்காய் உழுக்கணும்னா இந்த மரத்தை ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு தாங்க வந்து மரத்துல வந்து ஏறணும். பொழுதும் போயிடும் போல இருக்கு. நாங்க செக் பண்ணி முடிக்கிறங்காட்டியும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.